முதல் கட்ட தேர்தலிலிருந்து இந்த 6வது கட்ட தேர்தல் வரை இந்திய நாட்டுடைய பாராளுமன்றத்தினுடைய தலைவராக இருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டு மக்கள் மத்தியில் தன்னுடைய கொள்கைகள் என்ன, 10 ஆண்டு காலம் 2014 2024 வரை அவர் பிரதமராக இருந்து இந்த நாட்டு மக்களுக்கு அவருடைய ஆட்சியில் கிடைத்த நன்மைகள் என்ன என்பதை ஒரு முறை கூட எந்த கூட்டத்திலையும் பேசுவதில்லை. ஆனால் பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களும் காங்கிரஸ் தலைவர்களை வசைபாடுவதும் காங்கிரஸ் கட்சியை தரம் தாழ்ந்து பேசுவதும் கூட்டணி கட்சி தலைவர்களை விமர்சனம் செய்வதும் இந்தியா கூட்டணி கட்சிகளினுடைய முதலமைச்சர்களிலிருந்து அமைச்சர்கள் வரை திட்டமிட்டு அமலாக்கப் பிரிவுத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ இவைகளை வைத்து சிறையில் தள்ளுவதுமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தரம் தாழ்ந்து பேசுகின்ற நிலையை இந்த பாராளுமன்ற தேர்தல் அவருடைய பரப்புரையிலே நாம் பார்த்தோம். குறிப்பாக காங்கிரஸ் கட்சி அதனுடைய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இந்திய நாட்டில் உள்ள பெண்மணிகளுடைய மாங்கல்யத்தை அவர்கள் பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். காங்கிரஸ் கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளும் இஸ்லாமியர்களை ஆதரிக்கின்ற கட்சி என்று சொல்வது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சி தீவிரவாதத்தை ஆதரிக்கிற கட்சி என்று இது போன்ற பொய்யான பிரச்சாரங்களை மக்கள் மத்தியிலே செய்து வருகிறார். அது மட்டுமல்ல, காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அயோத்தியில் உள்ள ராமர் கோயிலை அவர்கள் இடிப்பார்கள் என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை கூறுகிறார். இதை எல்லாவற்றையும் விட அவர் மனநலம் பாதித்தவர் போல நான் சாதாரண மனிதன் அல்ல, நான் ஒரு அவதார புருஷன் என்று இப்பொழுது பேச ஆரம்பித்திருக்கிறார். இப்படி பிரதமர் முன்னுக்கு பின் உளறுவதிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி படுதோல்வி அடையும் என்பது தெளிவாக தெரிகிறது. இந்தியா கூட்டணி இந்த 6 கட்ட தேர்தலில் மிகப்பெரிய அளவில் பாராளுமன்ற தொகுதிகளை கைப்பற்றும். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாரதிய ஜனதாவிற்கு நிறைய தொகுதிகள் கிடைத்த 2019 நிறைய தொகுதிகள் கிடைத்த அந்த மாநிலத்தில் கூட இப்பொழுது இந்தியா கூட்டணி 35 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் போகும் இடங்களிலெல்லாம் எல்லா கூட்டங்களிலும் மோடி அவர்கள் 400 இடங்களை நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று ஒரு பொய்யான தகவலை மக்கள் மத்தியிலே பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார். அது எடுபடாது.
பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் 200 இடங்களை தாண்டாது. இந்தியா கூட்டணி 300 இடங்களுக்கு மேல் பெற்று அறுதி பெரும்பான்மை பெற்று மத்தியில் ஆட்சி அமைக்கும். புதுச்சேரி மாநிலத்தில் கூட இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்கள் அமோக வெற்றி பெறுவார். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் திரு RN ரவி அவர்கள் அவர் ஆளுநர் பொறுப்பை ஏற்ற காலத்திலிருந்து இன்றைய தேதி வரை சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தொடர்ந்து மக்கள் மத்தியில் தமிழகத்திலே பேசி வருகிறார். ஏற்கனவே அவர் மீது அதிகார மீறல், ஜனநாயகத்தை மதிக்கவில்லை என்றெல்லாம் உச்சநீதிமன்றம் அவரை சாடியும் கூட அவர் திருந்தவில்லை. தொடர்ந்து தமிழகத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் உள்ள ஆட்சிக்கு தொல்லை கொடுப்பதும், கோப்புகளை திருப்பி அனுப்புவதும், கோப்புகளை நிராகரிப்பதும் என்று ஆளுநர் அவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்து வருவது தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் தெரியும். இன்றைய சூழ்நிலையில் தமிழகம், புதுச்சேரி 2 மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணி 40 இடங்களையும் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைமையிலே தமிழ்நாட்டிலும், புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு இடத்தை காங்கிரஸ் தலைமையிலேயும் வெற்றி பெறும். ஒரு இடத்தில் கூட பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் படுதோல்வி அடையும். ஏற்கனவே தமிழ்நாடு மக்கள் முடிவு செய்து இந்த 40 இடங்களிலும் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறார்கள். திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல நாளை நமதே, 40 நமதே, நாடு நமதே என்பது இப்பொழுது முடிவாகி இருக்கிறது. அது நடைபெறப் போகிறது ஜூன் மாதம் 4ஆம் தேதி. ஆளுநர் ரவி அவர்கள் நேற்றைய தினம் திருவள்ளுவர் விழாவை ஆளுநர் மாளிகையில் கொண்டாடியிருக்கிறார். திருவள்ளுவர் விழாவை கொண்டாடுவதிலே எந்தவிதமான மாற்று கருத்தும் யாருக்கும் கிடையாது. திருக்குறள் என்ற பழமையான உலகமறையாக இருக்கின்ற அந்த திருக்குறளை எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்த்து எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையிலே அதை திருவள்ளுவர் அவர்கள் எழுதியிருப்பது மிகப்பெரிய அளவிலே பாராட்டுதலை உலக அளவிலே பெற்றிருக்கிறது. ஆனால் ஆளுநர் அவர்கள் திருவள்ளுவருடைய படத்திற்கு காவி சாயத்தை பூசி அவர் சங்கி என்பதை நிரூபித்திருக்கிறார். திருவள்ளுவர் எந்த காலத்திலேயும் காவி உடை அணிந்தது கிடையாது. அவருடைய படங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம், அவருடைய சிலைகளை பார்க்கிறோம். அவர் வெள்ளையுடையோடு இருப்பார். ஆனால் வேண்டுமென்றே பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்பதற்காக
தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் தமிழ்நாடு அரசுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த சர்ச்சையான வேலைகளை ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார். அதற்கு அவர் மட்டும் பொறுப்பல்ல. இந்த ஆளுநரை ஊக்குவித்து இதுபோன்ற செயல்களை செய்வதற்கு தூண்டுதலாக இருப்பவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் தான். எல்லா மாநிலங்களிலும் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் அந்த முதலமைச்சர்களுக்கு தொல்லை கொடுப்பது இந்த ஆளுநர்களை வைத்து நரேந்திர மோடி ஆட்சியில் தான் அரங்கேறி இருக்கிறது. அதற்கு முதல் கட்டமாக பலியானவன் நான். புதுச்சேரி மாநிலத்தில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை வைத்து எங்களுடைய ஆட்சிக்கு மோடியும் அமித்ஷாவும் தொல்லை கொடுத்தார்கள். அது இப்பொழுது தொடர்கதையாக தமிழ்நாட்டிலும் டெல்லியிலும் மேற்கு வங்காளத்திலும் அப்பொழுது காங்கிரஸ் ஆண்ட மாநிலமான ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்களிலும் இப்பொழுது காங்கிரஸ் மாநிலமாக இருக்கின்ற இமாச்சல பிரதேசத்திலும் அரங்கேறி வருகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற காலம் வெகு விரைவில் வந்துவிடும். இந்த ஆளுநர் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் ஆர்.என். ரவி அவர்கள் தன்னுடைய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை படிப்படியாக தமிழ்நாட்டிலே நுழைப்பதற்கான வேலையை பார்க்கிறார். இவர் ஒரு அரசியலமைப்புக்கு சட்டத்தின்படி எந்த கட்சியும் சேராதவர். இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்க வேண்டிய ஒரு ஆளுநர் பாரதிய ஜனதாவினுடைய கைக்கூலியாக செயல்படுவது மிகவும் வேதனையை தருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களும் மற்றும் அனைத்து கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்று நாம் வலியுறுத்தி வருகிறோம். முதலில் காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை புதுச்சேரிக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்பது. அது கிடைக்காது என்ற சூழ்நிலை வந்த பிறகு அந்த கொள்கையை மாற்றி நாங்கள் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய அரசிடம் வைத்தோம். அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் வந்தது. 2011 முதலமைச்சராக என்ஆர் காங்கிரசினுடைய தலைவராக இருந்த ரங்கசாமி அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு புதுச்சேரி மாநில மக்கள் வாக்களித்தால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவோம் என்று உறுதி கூறினார். 2014 பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்தார். ஆனால் இன்று வரை அவர் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்தும் மாநில அந்தஸ்து பெற முடியவில்லை. பெறுவதற்கான முயற்சியும் அவர் எடுக்கவில்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் மரியாதைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களிடமோ அன்னை சோனியா காந்தியிடமோ தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களிடமோ புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று நாங்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று 2019 பாராளுமன்ற தேர்தல் அறிக்கையிலே மத்திய தேர்தல் அறிக்கையிலே புதுச்சேரிக்கு மத்தியில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி மத்தியிலே வந்தால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் 2019 நாங்கள் ஆட்சிக்கு மத்தியில் வர முடியவில்லை. ஆனால் மத்தியில் இருந்த மோடி ஆட்சியை அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து இன்றைய வரை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் மாநில அந்தஸ்து பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை.
இப்பொழுது 2024 பாராளுமன்ற காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் மிக தெளிவாக மத்தியில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி வந்தால், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவோம் என்று நாங்கள் மக்களுக்கு, புதுச்சேரி மாநில மக்களுக்கு உறுதி கொடுத்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் கண்டிப்பாக ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு இந்தியா கூட்டணி இந்திய நாட்டில் ஆட்சி அமைக்கும். ஆட்சி அமைத்த 3 மாதத்தில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை நாங்கள் பெறுவோம். அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் ஜூன் மாதம் ஆரம்பித்து 3 மாதங்களில் பாராளுமன்றத்தில் அதற்கான சட்டத்தை நிறைவேற்றி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவோம் என்று நாங்கள் உறுதியளிக்கிறோம். மாண்புமிகு புதிதாக புதுச்சேரி மாநிலத்திற்கு பொறுப்பு துணைநிலை ஆளுநராக இருக்கின்ற சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் துணைநிலை ஆளுநர் பொறுப்பை ஏற்ற பிறகு கிரண்பேடி அம்மையார் அவர்கள் எப்படி செயல்பட்டாரோ, டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எப்படி செயல்பட்டாரோ அதே நிலையில் செயல்பட்டு வருகிறார். புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி இருந்த சமயத்தில் கிரண்பேடி அவர்கள் ஆட்சி நிர்வாகத்தில் தலையிடக்கூடாது, அன்றாட நிர்வாகத்தில் தலையிடுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவரை எதிர்த்து போராட்டம் நடத்தினோம். அதன் அடிப்படையில் தான் சென்னை உயர்நீதிமன்றத்திலே மேல்முறையீட்டிலே எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்தது. ஆளுநர் அவர்கள் அமைச்சரவை எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்பட வேண்டும். ஆளுநர் என்பவருக்கு தனிப்பட்ட அதிகாரம் எதுவும் கிடையாது. அது மட்டுமல்ல, அன்றாட அரசினுடைய முடிவுகளை அமைச்சரவை தான் எடுக்க வேண்டும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் உள்துறை அமைச்சகத்துக்கு அந்த கோப்பை அனுப்ப வேண்டும் என்று 4 கருத்துகள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்ற மேல்முறையீட்டிலே. ஆனால் எதற்காக தனியாக கூட்டம் போட்டு அதிகாரிகளை அழைத்து முடிவெடுப்பதற்கு துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது. அதை அமைச்சர் செய்ய வேண்டும், முதலமைச்சர் செய்ய வேண்டும். அதை தவிர்த்து ஆளுநர் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை பற்றி கவனம் கொள்ளாமல் அவருடைய அதிகாரத்தை பறித்துக் கொண்டு நகர வளர்ச்சி குழு மற்றும் கொம்பின் பஞ்சாயத்துகள், முனிசிபாலிட்டிகள் இவர்களுடைய அதிகாரிகளை அழைத்து கூட்டம் போடுகிறார், முடிவை அறிவிக்கிறார். அது அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு தெரியாது. துணைநிலை ஆளுநர் நிர்வாகத்தில் தனக்கு ஒரு கருத்து இருந்தால் அதை எழுத்துப்பூர்வமாக சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சருக்கோ முதலமைச்சருக்கோ அனுப்ப வேண்டுமே தவிர தனிப்பட்ட முறையில் துணைநிலை ஆளுநர் அவர்கள் அதிகாரிகளை அழைத்து கூட்டம் போட்டு முடிவெடுத்து அதை நிறைவேற்ற சொல்வதற்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் சில விஷயங்களில் அவர் தலையிட்டிருக்கிறார். அது வரவேற்கத்தக்கது. ஒன்று, கஞ்சா விஷயத்தில் 3 மாதத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் கஞ்சாவை ஒழிப்போம் என்று கூறியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம்.
இந்த ஆட்சியாளர்களால் செய்ய முடியாது, அவரால் செய்ய முடியுமா என்று. இரண்டாவது, குப்பை வாருவதில் சரியான முறையில் நடைபெறவில்லை என்று நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இந்த குப்பை வாருவதில் சரியாக நடக்கவில்லை என்பதற்கு முக்கியமான காரணம், இந்த குப்பை வாருவதற்கான டெண்டர் விடப்பட்டதில் மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கான ரூபாய்கள் கைமாறி இருக்கிறது. அதனால்தான் அந்த டெண்டர் எடுத்தவர்கள் எந்த விதிமுறையும் இல்லாமல் மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று தரம் பிரிக்காமல் அதிகப்படியான தொகைக்கு ஒரு டன்னுக்கு 2000 ரூபாய்க்கு மேல் வசூல் செய்து பணிபுரிகிறவர்களுக்கு குறைந்த சம்பளத்தை கொடுத்து கொள்ளையடிக்கிறார்கள். இவர்களுக்கு லஞ்சம் கொடுத்ததன் காரணமாக டெண்டர் எடுத்தவர்கள் தரமற்ற வேலையை செய்கிறார்கள். அதற்கு துணைநிலை ஆளுநர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்? இது சம்பந்தமாக பல முறை நாங்கள் பேட்டி கொடுத்திருக்கிறோம். 18 ஆண்டு காலம் குப்பை டெண்டர் விடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அறிக்கை விட்ட பிறகு அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த குப்பை வாருகின்ற டெண்டரிலே மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் குறிப்பாக நிர்வாகத்துறையில் எல்டிசி யூடிசி பணியிலிருந்து பதவி உயர்வு பெறுகிறவர்களுக்கு அசிஸ்டண்டாக அவர்கள் நியமிக்க வேண்டும் என்றால் அவர்களை ஏற்கனவே பணியில் உள்ள யூடிசியிலிருந்து அவர்களை போட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள், அரசு ஊழியர் சம்மேளனத்தைச் சேர்ந்தவர்கள் எங்களுக்கு கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கை அந்த நேரத்து கொடுத்தாங்க பாருப்பா, கவர்மெண்ட் சர்வெண்ட். அந்த கோரிக்கையை ஏற்று நான் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் குறிப்பாக அசிஸ்டண்டாக நியமிக்கப்படுகிறவர்கள் மிக குறைந்த அளவிலே இருக்கிற காரணத்தால் 100% பதவி உயர்விலே அவர்களை நியமிக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்தோம். அதாவது டிசம்பர் மாதம் 2020. ஆனால் இப்பொழுது மத்தியில் உள்ள யுபிஎஸ்சி ஆனது இந்த பி பிரிவு ஊழியர்கள் அசிஸ்டன்ட் பதவிக்கு போடுகிறவர்கள் எல்லாம் அதை நிரப்புவதற்கான விதிமுறைகளை மாநில அரசே செய்து கொள்ளலாம் என்று அதிகாரத்தை புதுச்சேரி மாநில அரசுக்கு யுபிஎஸ்சி கொடுத்திருக்கிறது. இதுதான் இந்த கடிதம், நான் அனுப்பின கடிதம் 33/12/2020 நான் அனுப்பிய கடிதம். அதாவது அந்த 100% பதவி உயர்வு யூடிசியிலிருந்து அசிஸ்டண்டாக வருவதற்கு அவர்களை நியமிக்க வேண்டுமே தவிர நேரடி நியமனம் இருக்கக்கூடாது என்று நான் கடிதம் அனுப்பினேன். அதுதான் வர நான் இப்ப 2021 ஆட்சி மாற்றம் வந்தது. ஆட்சி மாற்றம் வந்த சமயத்தில் இந்த கடிதத்தை உள்துறை அமைச்சரகத்துக்கு அனுப்பி அவர்களிடம் அனுமதி பெற்று ஏற்கனவே யுபிஎஸ்சி கொடுத்திருக்கிற உத்தரவின்படி இந்த அசிஸ்டன்ட் பதவியை பொறுத்தவரையில்
மாநில அரசே அதை செய்திருக்க வேண்டும். மாநில அரசுக்கு அதிகாரத்தை யுபிஎஸ்சி ஏற்கனவே கொடுத்திருக்கிறது. ஆனால் அதை செய்யாமல் புதுச்சேரி மாநில அரசு அந்த அதிகாரத்தை மறுபடியும் திரும்பவும் உள்துறை அமைச்சர் யுபிஎஸ்சிக்கு கொடுத்திருக்கிறது. இது சம்பந்தமாக அரசு ஊழியர் சம்மேளனத்தைச் சேர்ந்தவர்கள், செக்ரட்டேரியட் ஸ்டாஃப் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறார்கள். அதுல யுபிஎஸ்சி ஆனது ஒரு பதில் மனு போட்டிருக்கிறார்கள். அந்த மனுவில் it is respectfully submitted that the relief pleaded in the OA, அதாவது அவங்க வந்து கேட்கற ரிலீஃப் கேட்கறது, அதாவது யூடிசில இருந்து அசிஸ்டண்டா நேரடியாக ப்ரொமோஷன்ல செய்யணும்னு கேட்கற பொறுத்த வரைக்கும் considered or bar granted by the concerned administrative department. The commission has no role in this regard. அதாவது யூடிசில இருந்து அசிஸ்டன்ட் ஆகிறதுக்கு நேரடி நியமனம் செய்வதற்கான அதிகாரத்தை மாநில அரசை செய்து கொள்ளலாம். எங்களுக்கு யுபிஎஸ்சிக்கு இதுல எந்த விதமான ஒரு ரோல் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வந்து எந்த விதமான இது சம்பந்தமான பணியும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா புதுச்சேரி மாநில அரசு பதில் போட்டிருக்கு நீதிமன்றத்தில். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து அந்த அதிகாரத்தை நாங்க எடுத்துக்க மாட்டோம், நீங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இது வந்து உள்துறை அமைச்சரகம் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுத்தாகணும். அதை வாங்காம மறுபடியும் அந்த யுபிஎஸ்சிக்கு அந்த அதிகாரத்தை புதுச்சேரி மாநில அரசு மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் உள்ள அரசு கொடுத்திருக்கிறது. ஒரு புறம் மாநில அந்தஸ்து கேட்கிறான், ஒரு புறம் மாநிலத்துக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுக்கணும்னு கேட்கிறோம். நிர்வாக அதிகாரம் வேணும்ன்றோம், நம்ம வந்து சட்டம் ஏற்றதுக்கான அதிகாரம் வேணும்ன்றோம், நிதி சம்பந்தமான அதிகாரம் வேணும்ன்றோம் மாநிலங்களைப் போல. ஆனால் இன்னொரு புறம் புதுச்சேரிக்கு உள்ள அதிகாரத்தை யுபிஎஸ்ஏ நமக்கு கொடுத்த பிறகு அது வேண்டாம் என்று சொல்லி திருப்பி நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு மோசமான அரசை இப்பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் நாம் பார்க்கிறோம். இதனால் சுமார் 230க்கு மேற்பட்ட 267க்கு மேற்பட்ட அசிஸ்டன்ட் பதவிகள் காலியாக இருக்கின்றன, அது நியமிக்கப்படவில்லை. இதுக்கு காரணம் இப்பொழுது ஆளுகின்ற என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி ஆட்சி. நிர்வாகத்தை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது, கொள்ளை அடிக்கிறது தவிர வேற வேலை இல்லை. அப்புறம் காரைக்காலில் இந்த காரைக்கால் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு மானியம் கொடுத்தோம். நம்ம நெல்லு பயிர் வச்சா 10,000, மணிலா பயிர் வச்சா 10,000, கரும்பு பயிர் வச்சா 10,000 மானியம் ஒரு ஏக்கருக்கு. அதே போல பருத்தி பயிர் வச்சா 10,000, சிறுதானியம்னா 5,000 கொடுத்தோம். அது இப்பொழுது தொடர்ந்து நடைமுறையில் இருக்கிறது. காரைக்காலில் பருத்தி விளையிறது வந்து 100 ஏக்கர் தான் இருந்தது. நாங்க அந்த திட்டத்தை அறிவிக்கிறதுக்கு முன்ன, இந்த திட்டத்தை அறிவித்த பிறகு இப்பொழுது அது 2,500 ஏக்கருக்கு மேல் காரைக்கால் விவசாயிகள் அந்த பருத்தி பயிரிடுகிறார்கள். இந்த பருத்தி பயிரிடுறதுனால நமக்கு என்ன நன்மைன்னா, நிறைய தாய்மார்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த 2,500 ஏக்கர்ல பருத்தி எடுக்கிறது, பஞ்சு எடுக்கிறது, நிறைய கிராமப்புற தாய்மார்களுக்கு வேலை கிடைச்சது. இப்ப இந்த மழை வந்து அந்த பருத்தி பாதிக்கப்பட்டிருக்கு. இது சம்பந்தமா இந்த அதாவது காலம் தவறிய மழை, இதனால விவசாயிகள் எல்லாம் அவதிப்படுறாங்க. அதனால வந்து ஏற்கனவே கொடுக்கிற அந்த 10,000 ரூபாய் மானியம் மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 70,000 ரூபாய்க்கு அந்த பஞ்சு அவங்க விற்க முடியும். 40,000 ரூபாய் அவங்களுக்கு வந்து செலவானா மீதி 30,000 ரூபாய் லாபம் கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு.
அது மிகப்பெரிய வருமானம் அந்த விவசாயிகளுக்கு. அந்த வருமானம் போயிடுச்சு. அதனால அந்த விவசாயிகளுக்கு உடனடி நிவாரணம் அதை கணக்கிட்டு மாநில அரசு கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த புதுச்சேரியில் இப்ப மக்கள் நடமாட முடியல. ஒரு பக்கம் ரெஸ்டோ பாரு, இன்னொரு பக்கம் இந்த திருமண மண்டபம் பூரா எல்லாமே எந்தவித வாகனங்களை நிறுத்தத்துக்கு வழி இல்லாம தெருவில் விடுறது. அது மட்டும் இல்லாம பல ஆக்கிரமிப்புகள், தெருவில் ஆக்கிரமிப்புகள் இருக்கின்றன. திருமண நாட்கள், விழா இருக்கிற நாட்கள்லாம் நகரப்பகுதியில் வாகனங்கள் செல்ல முடியல, மோட்டார் சைக்கிள் செல்ல முடியல, நிறைய விபத்துகள் ஏற்படுகிறது. இதற்கான நடவடிக்கை இந்த அரசு ஒண்ணுமே செய்யல. ஏற்கனவே எங்க ஆட்சி காலத்தில் ஒப்புதல் பெறப்பட்டு சபாலியர் சிவாஜி கணேசனுடைய சிலையிலிருந்து ராஜீவ்காந்தி சிலை வரைக்கும் மேம்பாலம், ராஜீவ்காந்தி சிலையிலிருந்து இந்திரா காந்தி சிலை வரைக்கும் மேம்பாலத்துக்கான நிதி ஒதுக்கப்பட்டது. அதற்கு இவங்க வரைபடமும் தயாரிச்சிருக்கிறாங்க. இப்ப அது கடப்பில் போடப்பட்டிருக்கிறது. அந்த மேம்பாலம் கட்டினா பெரிய அளவில் நம்ம இந்த நெரிசலை வாகன நெரிசலை குறைக்க முடியும். இதை விட மோசமான நிலை என்னன்னா, நீங்க அந்த முருகப்பாக்கம் மேம்பாலத்திலிருந்து முதலியார்பேட்டை வரைக்கும் வாகனங்கள் ஊர்ந்து செல்ல வேண்டிய ஒரு நிலை. 3/4 மணி நேரம் ஆகுது ஒரு வண்டி போறது. அதாவது காலையில பள்ளிக்கூடம், அலுவலகம் போய் செல்பவர்களுக்கு, மாலையில வீடு திரும்பி செல்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நேரம் செலவாகுது. பிள்ளைகள் காலத்தோட பள்ளிக்கு போக முடியல. ஆக்கிரமிப்புகள் நிறைய இருக்கு. அதாவது முருங்கப்பாக்கம், நயினார் மண்டபம், முதலியார்பேட்டை இந்த பகுதியில் சாலை அகலப்படுத்தணும். அப்படி இல்லைன்னா மாற்றுப்பாதை போடணும். அதற்கான எந்த திட்டமும் இந்த ஆட்சியாளர்கிட்ட இல்லை. அதே போல இந்திரா காந்தி சிலை, ராஜீவ்காந்தி சிலையில மேம்பாலம் கட்டியாகணும். மேம்பாலம்னா அதாவது கிழக்கிலிருந்து மேற்கு மேம்பாலம். இந்த மேம்பாலம் கட்டினாதான் இந்த போக்குவரத்தையும் நம்ம சமாளிக்க முடியும். அதாவது 15 நிமிடம் ஒருவர் இந்த இந்திரா காந்தி சிலை சிக்னல்ல இருந்து அந்தாண்ட போறதுக்கு நேரம் ஆகுது. அதே போல ராஜீவ்காந்தி சிலைக்கும் வருது. இதை இந்த ஆட்சியாளர்கள் சிந்திச்சாங்களா என்னன்னு தெரியல. இப்பொழுது புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் வெள்ளி சனி ஞாயிறுல வர்றதுனால வர்ற நெரிசல், விழாக்கள்னால வர்ற நெரிசல், திருமண மண்டபங்கள் முன்ன வர்ற கூட்டம், இதெல்லாம் புதுச்சேரி மாநிலத்தில் மக்கள் நடமாட முடியாத ஒரு நிலை. ஒரு பக்கம் இந்த ரெஸ்டோ பார்களுடைய தொல்லை, இன்னொரு பக்கம் போக்குவரத்து நெரிசல். மக்கள் பெரிய அளவில் உள்ளூர் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு தான் எந்த விதமான பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை. இதை கவனத்தில் கொண்டு இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அவங்க வேகமா வேலையை செய்யணும். அதாவது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இன்னும் நிறைய திட்டம் இருக்கு. உங்களுக்கு சாலை அகலப்படுத்தி எலக்ட்ரிக் பஸ் விடுறது இருக்கு, சைக்கிள் போறதுக்கான வழி இருக்கு. அது நகரப்பகுதியில் அதாவது எல்லா பூரா அந்த மின்சாரம் போற அந்த அதெல்லாம் புதைவடம் போட்டு மின்சாரம் அனுப்புறதுக்கான திட்டம், 24 மணி நேரம் குடி தண்ணீர் திட்டம் ஒண்ணுமே நடைபெறல. அதாவது ஏதோ நிர்வாகம் நடக்குது தவிர இந்த நிர்வாகத்தில் வளர்ச்சி திட்டம் ஒண்ணும் இல்ல, வேலை வாய்ப்பு கிடையாது. ஏதாவது புதிய அரசு வேலை வாய்ப்பு ஒண்ணுமே நடக்கல. நிறைய பதவி காலியா இருக்கு, 10,000 பதவி காலியா இருக்கு. இந்த ஒரு 400 பேர் காவல்துறையை போட்டாங்க, ஒரு எல்டிசி யூடிசி போட்டாங்க. இது ஒரு மொத்தம் 900 பேர் போட்டதோட அப்படியே நிக்குது. முதலமைச்சர் என்ன சொன்னாரு? 2021 தேர்தலில் வாக்குறுதி, நாங்க ஆட்சிக்கு வந்தா அந்த ஒரு வருஷத்துல 10,000 பேருக்கு வேலையை கொடுப்பேன்னு சொன்னாரு. உடனே ஆட்சிக்கு வந்த ஒரு வருஷத்துல கொடுப்பேன்னு சொன்னாரு. இப்ப 3 வருஷம் முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு போற நேரம் வந்துடுச்சு. அதுவும் நடக்கல. அதாவது ஒட்டுமொத்தமா இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்தம்பித்து போயிருக்கு. செயல்படாத ஒரு அரசாக
என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சி இருக்குது. இந்த ஆட்சியாளர்கள் கொள்ளையடிக்கிற தவிர வேற ஒன்றும் செய்யல. எவ்வளவு சீக்கிரம் அந்த ஆட்சிக்கு முடிவு கட்டமோ அது புதுச்சேரி மாநில மக்களுக்கு மிகப்பெரிய விமர்சனமா இருக்கு. நம்ம டீலாம் சாப்பிட்டீங்களாப்பா? நன்றிப்பா. யார் முல்லை பெரியாரா? அதுதான் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. என்ன பண்ண முடியும்? அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. முல்லை பெரியாரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. எந்த காலத்திலையும் அதுக்கு அனுமதி உச்சநீதிமன்ற உத்தரவு இல்லாம எதுவும் செய்ய முடியாது. சிலந்தி அணை கட்டுறதுக்கு 2 மாநிலம் ஒப்புதல் கொடுத்தா தான் பண்ண முடியும். அவங்க எப்படி பண்ண முடியும் தனிப்பட்ட முறை? யாரு அவங்க பண்றது மத்தியில் இருக்கிற நீர்வளத்துறை தலையிடணும். அதுல எது முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் கேரளா முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்காரு. மத்திய அரசு எழுதியிருக்கிறாரு. கண்டிப்பா அவருடைய மனு கேரள முதலமைச்சர் பரிசீலனை பண்ணி நடவடிக்கை எடுப்பார். யாரு யாரு இது வேணான்னு நானா சொன்னேன்? இதே ராமருக்கு சீதை என்னன்னு கேக்குற மாதிரி இது. நீங்க அதாவது நேரடி நியமனத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் கேளுங்க. அதாவது அசிஸ்டன்ட் போஸ்ட்ன்றது ஹையர் கிரேடு. எல்டிசில இருந்து யூடிசில இருந்து போகணும், மேல போகணும். நீங்க அண்டர் செக்ரட்டரிக்கு நேரடி நியமனம் வைப்பீங்களா? ஜாயிண்ட் செக்ரட்டரிக்கு நேரடி நியமனம் வைப்பீங்களா? நேரடியாக தேர்ந்தெடுப்பீங்களா? ப்ரொமோஷன்ல போகணும். இதுல இருக்கிறது 243 போஸ்ட். இங்க எல்டிசி யூடிசில இடம் காலியா இருக்குது. அதை நிரப்புறதை விட்டுட்டு இவங்க அசிஸ்டன்ட்டுக்கு போடணும்ன்றாங்க. இப்ப அசிஸ்டன்ட் நீங்க போட்டீங்கன்னா இப்ப சீனியரா இருக்கிறவங்க அந்த அசிஸ்டன்ட் கீழே யூடிசியா வேலை செய்யணும். இவங்க நேரம் அசிஸ்டன்ட் போயிட்டா. அதனால அது அந்த 243 போஸ்டும் ஒன் டைம் ரிலாக்ஸேஷன் ஆகி செய்யணும்னு தான் நாங்க சொன்னோம். நன்றி.